கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த புதிய நாளிலே தேவ ஊழியக்காரனாகிய அடியேன் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்கள் செழித்திருப்பீர்கள். பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள், வெளிச்சமாக இருப்பீர்கள். சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 21:5. உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தை அவருக்கு அருளினீர். மேன்மையும் மகத்துவத்தை அவருக்கு அருளினீர். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த பூமியிலே நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் நாம் மேன்மை உள்ளவர்களாக, மகத்துவம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதாவது தாய் தகப்பன் தன் பிள்ளைங்க பிச்சைக்காரங்களாக இருக்கணும், ஏழ்மையாக இருக்கணும், அவங்க வீடு இல்லாமல் இருக்கணும், தெருவில் நிற்கணும் விரும்புவாங்களா? விரும்பவே மாட்டாங்க. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பெற்றோருடைய விருப்பமும் தங்கள் பிள்ளைகள் தங்களை காட்டிலும் மேன்மையாக இருக்கணும். நாங்கள் கஷ்டப்பட்டோம், எங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. அதுதான் ஒரு தாய் தகப்பனுடைய இருதயம். இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனே இப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, நம்மை சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம எவ்வளோ மேன்மையாக இருக்கணும்னு விரும்புகிறார், எவ்வளோ மகத்துவம் உள்ளவங்களாக இருக்கணும்னு விரும்புகிறார். உங்களை குறித்து ஆண்டவர் அப்படிப்பட்ட விருப்பத்தை தான் வச்சுருக்கார். எனக்கு எதுலேயும் மேன்மை இல்லையே, எதுலுமே மகத்துவமே இல்லையே, எல்லா இடத்திலும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறேனே, கூனி குறுகி இருக்கிறேனே, பொருளாதார செழிப்பு இல்லையே, எந்த நன்மையும் இல்லையேன்னு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார், நிச்சயமாக மாற்றுவார். இன்று முதல் உங்களுக்கு மேன்மை உண்டாக போகுது. மகத்துவத்தை தரப்போகிறார். உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். உங்களை இந்த பூமியில் சாட்சியாக வைக்க போகிறார். அதை இயேசப்பா நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். அவருடைய அதிசயங்களை இங்கே பார்க்க போகிறீங்க. சரியா? அவர் எல்லாவற்றையும் செய்வார். அவரே அதுக்கான வாசலை திறப்பார். அவரே வழிகளை திறப்பார். எல்லாத்தையும் அவர் அனுகூலமாக்குவார். விசுவாசிங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். ஆமாண்டவரே, மேன்மையை மகத்துவத்தை அருளுகிறவரே, எவ்வளோ பிரயாசப்பட்டோம், வாழ்க்கையில் எந்த மேன்மையும் இல்லாமல் இருக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு. இயேசப்பா, நீங்கள் நினைச்சிங்கன்னா மேன்மைப்படுத்த முடியும். எவரை மேன்மைப்படுத்தவும் உங்களுடைய கரத்தில் நான் சொல்லியிருக்கீங்க. எந்த மனுஷனையும் உம்மால் மேன்மைப்படுத்த முடியும். நீங்கள் மேன்மைப்படுத்திடுங்க. அதுக்கான எல்லா வழிகளையும் திறக்கட்டும். அதாவது உங்களுடைய பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறாங்கன்னா நல்ல படிக்க ஞானத்தை கொடுங்க. வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க, நல்ல வேலையை கொடுங்க. திருமணத்துக்கான முயற்சி நடக்க நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுங்க. மற்றும் என்னென்ன காரியத்தில் முயற்சி எடுக்கிறாங்களோ எல்லாமே அனுகூலமாக மாறி இவர்கள் மேன்மை அடையட்டும் என்று உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். குறிப்பாக வியாதிப்பட்டவங்களை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எனக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.